திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்தில் நிற்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குது. அந்த பிரச்சார கூட்டத்தில் பின்னாடி அமர்ந்திருந்த பெண்கள் மீது மது பாட்டில்கள் வீசப்படுது. சில நொறுக்கப்பட்ட மது பாட்டில்கள் துகள்கள் வீசப்படுது. அது என்ன ஏது அப்படின்றத உடனே மேடையிலே வந்து திரு ஆதவர்ஜுனா அவங்க கேட்குறாங்க. ரொம்ப ஆவேசமாகவே கேட்டாங்க. இது என்ன நடக்குது, ஏன் எங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியான கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத சில ட்ரோன் கேமரா மூலம்லாம் காட்டியிருந்தாங்க. மேலே யாரோ நிற்கிற மாதிரியான பிம்பம்லாம் தெரியுது. உடனே இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப மாட்டோம், இது யார் என்ன பண்ணா என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல போக போலீஸ் வந்து 2 பேரை வந்து கைது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பேர்ட்டையும் உடனே விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அந்த விசாரணையில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்த 2 நபர்கள் மாறி மாறி பாட்டிலில் வந்து வீசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சண்டையில் அந்த பாட்டில் துகள்கள் வந்து இங்கே பெண்கள் மேல் இந்த கூட்டத்தில் வந்து விழுந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது புரியலை. உண்மையாகவே இதுதான் நடந்ததா இல்லை வேறு எதுவுமா அப்படின்றது உண்மை புரியலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அண்ணன் விஜய் அவர்கள் குளத்தூர் தொகுதிக்கு வராரு. அது யாரோட தொகுதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தொகுதியில் அவ்வளோ கூட்டம் நிரம்பி இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ கூட்டம் கூடி இருந்ததாங்க. அதுவும் ஒரு சின்ன சந்துக்குள்ளே அவ்வளோ 4 பக்கமும் மக்கள் நிற்கிறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. அங்கேயுமே அண்ணன் வந்ததுக்கப்புறம் அவர் பேசுகிறதுக்கே பயந்துட்டு, இது கூட்டம் அதிகமாக இருக்குது, இது தவறான முறையில் போகுது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பாதுகாப்பு இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. ஸோ அதை தான் ஆதவர்ஜுனா அவர்களும் அந்த பேட்டியில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை வந்து நான் போடுறேன். அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, அங்கே குடியிருப்பு வாசி, அந்த குளத்தூர் தொகுதியிலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசி சொல்கிறாங்க. பாருங்கள். இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவனுங்க பண்ண வேண்டிய காண்டெல்லாம் இந்த பஸ் மூலியமா எங்களுக்கு காமிச்சு விடுறாங்க. புரிஞ்சிச்சுங்களா? இங்க வந்து வயசு பஸ்ஸே கிடையாது, மத்தியானத்துல பஸ்ஸே கிடையாது. நாங்க உள்ள இருக்கோம், கஷ்டப்படுறோம். அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வரலன்னா 11 மணிக்கு பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி பசங்களை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ கிடைக்கல. இப்போ நான் சீரியஸாகவே கேட்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானுமே நிறைய இடங்கள் போயிட்டு இருக்கும்போது முக்கியமான நபர் யாராவது வர்றாங்க, அரசியல் சார்ந்து வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த பக்கத்து கார் கிராஸ் ஆகிற வரைக்கும் அந்த பக்கத்து விட மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையை உண்டாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக அதிக நபர்கள் வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருமே தெரிய போக பஸ்ஸை வந்து கண்டிப்பாக வந்து டேர்ன் பண்ணி வேறு பக்கம் போக வச்சுருக்கலாம். அந்த கூட்டத்துக்குள்ள நுழையுது. எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்றது சுத்தமாகவே புரியலை. ஆனால் ஒன்றே மட்டும்தாங்க, மக்கள் வந்து பாவங்க, அவங்க யாராவது வந்து ஏதாவது நல்லது பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் இருக்காங்க. ஒரு ஜனநாயகத்தில் பிரச்சாரம் பண்ணுறது கூட சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.